விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் லவர். ஸோ மணிகண்டனுடைய நடிப்பில் வந்திருக்கிற ஒரு படம். ஸோ இதில் வந்து பிரபு வியாஸ் அவர்கள் தான் இயக்கியிருக்கிறார். ஸோ இந்த படம் எப்படி இருக்கிறதா பார்த்து படத்துடைய கதை என்ன. ஸோ படத்துடைய கதை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஹட்டுபாய்க்கு குட்டு பொண்ணும் குட்டு பாய்க்கு அட்டு பொண்ணும் கிடைக்கிறது தான் லைஃபுடைய தியரி. ஸோ அந்த படத்தில் வந்து இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஒரு அட்டு பாய்க்கு ஒரு குட்டு பொண்ணு கிடைச்சி அந்த பொண்ணு என்ன பாடுபடுது அவனால் அப்படிங்கிற சொல்கிற படம் தான் இந்த படம். ஸோ இது வந்து எப்படின்னா, எல்லோருக்குமே இருக்கிற அந்த ஒரு பொசசிவ்னஸை வந்து மேஜராக வச்சு பண்ணியிருக்க படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவும் அவர் தான், வில்லனும் அவர் தாங்கிற மாதிரி மணிகண்டன் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியை வந்து அவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ படத்தில் வந்து இந்த கதையில் வந்து மேஜராக வந்து அந்த பொசசிவ்னஸ் அதிகமாகும். ஸோ நம்ம காதலிக்கிற பொண்ணு, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இல்லை 2 ஆண்டு இல்லை, ஒரு 6 ஆண்டுகள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு லவர். ஸோ அவளுக்கு மேலே வர பாசஸ் வந்து அவள் கூட ரொம்ப நெருங்கி பழகும் போது இவன் கொந்தளிக்கிறதும், அவங்க வந்து ஒரு மீட்டிங் போகும்போது அவன் டெம்பர் ஆகிறதும். ஸோ இதுதான் வந்து படத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து மணிகண்டன். ஸோ மணிகண்டன் வந்து பார்த்திங்கன்னா, குட் நைட்லேயே வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருப்பாருங்க மணிகண்டன். ஸோ அதே யதார்த்தமான நடிப்பு வாழ்ந்துருக்கான் மனுஷன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபீல்டில் வந்து இப்போது கமல், ரஜினி, விஜய், அஜித் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டே வரோம் இல்லையா. இப்போது என்னுடைய கண்ணுக்கு படுகிற 2 ஆர்டிஸ்ட்டு, ஒன்று மணிகண்டன், அப்புறம் அசோக் செல்வன். ஸோ 2 பேருமே பட்டையை கிளப்பிட்டு வராங்க இப்போ ஃபீல்டில். கிட்டத்தட்ட அவங்க நடிச்சிருக்க எல்லா படமும் இப்போ வந்து ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று, ரொம்ப ஒரு செயற்கைத்தனம் இல்லாத அற்புதமான நடிப்பை கொடுக்குறது வந்து அவங்களோட ஸ்டைலாக இருக்குங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் மணிகண்டன். ஸோ மணிகண்டன் வந்து ஃப்யூச்சர் வந்து இவங்க 2 பேருமே ஒரு கிராஃப்டில் வந்து நிற்பாங்கன்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக வந்து அவங்க வருவாங்க. ஏன்னா எடுக்கிற ஸ்கிரிப்ட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு அருமையாக பண்ணிட்டு வராங்க. ஸோ இதில் வந்து மணிகண்டன் வந்து வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, படத்தில் வந்து ஒரு 80 சீன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 சீன்லேயும் வந்து பாட்டில், சிகரெட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பா அப்படி. ஸோ ஏன்னா ஒரு விரக்தியில் இருக்கிற ஒருத்தன் லைஃப்பில் வந்து எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு தெரியாமல் திக்கு முக்காடிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன். அதே நேரத்தில் வந்து இந்த செட்டிலான ஒரு ஹீரோயின், அவளை லவ் பண்ணுறோம், பட் இருந்தாலும் நமக்கு லைஃப் செட்டில் ஆகல. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு கனவு இருக்குது, நம்ம வந்து ஒரு பெரிய கேஃபே வைக்கணும் ஒரு கனவோடு இருக்கிற அந்த பையனுக்கு வந்து ஃபினான்ஸ் கிடைக்கல. ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு 5 லட்சம் விட்டவன். ஸோ எவ்வளோ விரக்தியில் இருப்பான். இதுக்கு நடுவில் வந்து இப்போ நம்ம லவ் பண்ணுற பொண்ணை வந்து எவனாச்சும் கூட்டு போயிடணும், எதாயிடுமோ அதாயிடுமோன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டெம்பராக வர்றது எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு பையனோட அத்தனை ஃபீலிங்குமே வந்து மணிகண்டன் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் ஒரு விஷயம் இதில் உண்மைங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ நடக்கிற ஒரு லைஃப்பை பக்கத்தில் கேமரா வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ, ஸோ அப்படி தான் பண்ணியிருக்கிறார் பிரபு வியாஸ். ஸோ அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஷாட்டும், இப்போதைய ஐடி கல்ச்சர், ஐடி மட்டும் இல்லை, கொஞ்சம் இப்போ நடைமுறையில் இருக்கிற அந்த ஒரு இன்னொரு உலகம், ஸோ அது எப்படி இருக்குது, ஸோ அவங்களாம் எப்படி பழகுறாங்க, அவங்களோட கெட் டுகெதர் எப்படி இருக்குங்கிற விஷயங்கள்லாம் வந்து தெரியாதவங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே ஒரு ஃபோபியாவோடு தான் வாழ்கிறோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷனாக பார்த்துட்டுருக்கேன். உதாரணம் சொல்லணும்னா எங்கள் அப்பா அம்மா. ஸோ எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது அங்கேயும் நிறைய தவறுகள் இருக்குது. ஸோ அங்கே வந்து யார் வில்லனாக இருந்தாங்கன்னா அங்கே ஒரு கேரக்டர் வில்லனாக இருக்குது. நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பல, அதில் ஒரு கேரக்டர் வில்லன். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் வரும்போது, இப்போ எனக்கு கல்யாணம் ஆகும்போது அதுலேயும் வந்து ஒரு டைமில் வந்து ஒரு வில்லன், ஒரு டைமில் வந்து வேறு ஒரு வில்லன்ற மாதிரி ஒரு வில்லனிக்கான ஒரு விஷயங்கள், ஒரு ஃபோபியா வந்து நமக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஃபோபியாவோட தான் எல்லோருமே வாழ்கிறோன்றது உண்மையான விஷயம். இதில் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த ஃபோபியாவில் பாதிக்கப்பட்டு டோட்டலாக அந்த பொண்ணு கொண்டுனா அந்த மிருகமாக மாறுற அந்த ஒரு கட்டங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக யதார்த்தமாக இருக்குது. இதில் வந்து என்னென்னா, சினிமேட்டிக்காக இல்லாமல் ஒரு மாதிரி காசு வச்சு இல்லாமல் கத்துறது குத்துறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக அந்த எமோஷனை வெளிப்படுத்துறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேரக்டர் நல்லா வேலை வாங்கியிருக்காரு. இதில் வந்து மணிகண்டன் வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயமே இல்லைங்க. அவருக்கு அவர் கௌரி. ஸோ கௌரி வந்து பின்னிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீன்லையுமே அவ்வளோ அழகாக அந்த ஃப்ரேமில் வந்து அப்படியே வாழ்ந்துருவாங்க. அப்படியே ஒரு ஷாட்டில் வந்து மணிகண்டனோட அம்மா கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசும்போது அப்படியே கத்தி அழுதுரும், இல்லை ஆண்டி எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு. இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபே என்னென்னா, உன்னோட நான் வாழ முடியாது, இந்த மாதிரி தினமும் என்னால் வந்து பயந்துக்கிட்டு வாழ முடியாது, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து இவங்க ஒரு இடத்துக்கு அவுட்டிங் போவாங்க. ஸோ அவுட்டிங் போயிட்டு அங்கே நடக்கிற காட்சிகள், அங்கே ஒரு சில பாடங்கள்லாம் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து லைவ்லினஸ், அதாவது யதார்த்தமாக சொன்னது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா,
நம்ம மணிகண்டனோட ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி செட் ஆஃப் காட்டும்போது கீதா கைலாசம் அவங்க அந்த லேடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அம்மாவாக வராங்க. ஸோ அவங்க வந்து பண்ணியிருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இன்றைக்கி இருக்கிற அம்மாக்கள்லாம் எப்படி இருப்பாங்க, ஒரு பிள்ளைய நம்பி கேட்கணும் எப்படி ஆச்சும் ஏன்னா அந்த அம்மா ஒர்க்கிங் உமனு, அப்பா ஒரு ஊதாரி சின்ன வீடு வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஒரு கேரக்டராக வந்து நம்ம சரவணன் பண்ணியிருக்கிறாரு, சித்தப்பு சரவணன். ஸோ அது நல்லா நல்லா கருன்னு சும்மா அந்த வெள்ளை சட்டை போட்டு அவர் வந்து அந்த போதையில் வந்து நிற்கிறதெல்லாம் வந்து வேறு லெவல். ஸோ சரவணன் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து ஃபஸ்ட்டு சீன்லேயே வந்து கிளாஷ் ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து சரவணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் வந்து சரவணன் வந்து நீ போய் இவனையம்மா லவ் பண்ணுறேன்னு சொல்கிற இடங்கள், பிள்ளைக்காக வந்து அம்மா உருகிற இடம், புருஷன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பொண்டாட்டி எப்படிலாம் ஏமாற்றி பணம் பிடுங்குறான், சின்ன வீட்டுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து அப்பா வந்து திருடின காசுனால அம்மா பாதிக்கப்படுற இடங்கள் எல்லாமே சூப்பருங்க. கடைசி ஒரு வார்த்தையில் வந்து கிளைமேக்ஸ் எண்ட் ஆகுங்க. ரொம்ப அட்டகாசமான ஒரு வார்த்தை. ரொம்ப இதை நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு படத்தோட பெப்பி போய்டும். ஸோ அவ்வளோ வந்து அந்த ஒரு வார்த்தையில் வந்து அப்படி நொறுங்கி போகிற ஹீரோ அதோடு திரும்பி பின்னாடி பார்க்காம போகிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து யதார்த்தமான கதைங்க. எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் நடக்கும் ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், எனக்கு இதில் பர்சனல் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் அவர், ஒரு வார்த்தை ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தால் அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு வார்த்தை சொன்னிச்சு, ஏன் அலையிறன்னு சொல்லிச்சு. அது அப்படியே டோட்டலாக வந்து பாதிக்கப்பட்டு டக்குன்னு டேர்ன் பேக் ஆகி அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்கல அந்த பையன். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு வார்த்தை வந்து டோட்டலாக வந்து அந்த கிளைமேக்ஸை முடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப நல்ல படம். ஸோ எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கள். அதுவும் வந்து கௌரியோட அந்த ஒரு ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராக வரும். அதுக்கப்புறம் வந்து vlog, அதாவது இவரோட பாஸா, அந்த பொண்ணோட பாஸா வந்து வர அந்த ஒரு கேரக்டர் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஸோ அந்த கேரக்டர் வந்து சொல்லும், நீ கேட்ட இவ்வளோ அழகாக உங்கள் கூடவே இருக்க கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நீங்கள் ஏன் விட்டீங்கன்னு, அவளை வந்து நான் ஓவர் பொசசிவ்னஸ்னால அவளை வந்து நான் ரொம்ப ஓவராக படித்துட்டேன், அதனாலே என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிற இடமும் சரி. இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து மணிகண்டன் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவார், ஏன் மச்சான் ஏன்பா உன் வாழ் நீ அவ்வளோ ஃப்ரீயாக ஓடுறிய, உனக்கு எதுவும் பயமாலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மணிகண்டன் சொல்கிறது. அப்போ வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம், அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைவரை அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழணும், அவள் வாழ்க்கை அவள் வாழ்கிறான், என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன், இதில் என்ன இருக்குது தப்புன்றதை வந்து இன்றைய யதார்த்த வாழ்க்கையை சொல்கிறது. உண்மை அதுதாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வந்து வாழணும். ஸோ யாரோட வாழ்க்கையும் நம்ம வந்து கையில் எடுக்கிறதோ இன்டர்ஃபியர் பண்ணுறதோ கூடாதுங்கிறத வந்து சொல்கிற இடங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படம் வந்து நீங்கள் வந்து போய் பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான படம். இது வந்து எல்லோருக்குமே பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் என்னையா அது எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சு வந்து பொண்ணுகிட்ட வந்து தகராறு பண்ணிகிட்டே இருக்கிறான்ற மாதிரியும் சில பேர் ஃபீல் வரலாம். பட் உணர்வுபூர்வமாக எல்லோருமே, இப்போ நீங்கள் ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 30 வருஷமாக குடும்பம் நடத்தின ஒரு புருஷன் முன்னாடி கேட்டிங்கனாலும் இந்த லூசுக்கிட்ட நான் குடும்பம் நடத்தினேன் அப்படின்னு சொல்கிற புருஷன்மார்களும் உண்டு, இந்த லூசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிற மனைவிமார்களும் உண்டு. ஸோ இதில் வந்து எது லூசுங்கிறது வந்து வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக ஒரு போபியால் ஒரு மனோ அழுத்தத்துலேயோ ஒரு மனோவியாதியோடு தான் ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அது உண்மையான விஷயம். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகுங்கிறது தான் உண்மையான விஷயங்க. ஏன்னா வாழ்க்கைன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். பட் அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு டோட்டலாக ஏற்றுக்கிட்டு வாழ்ந்தவங்க அந்த காலம். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. தேவையில்லை, நான் எதுக்கு உனக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. படம் வந்து போய் பாருங்கள். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 75% பேருக்கு வந்து கண்டிப்பாக கனெக்ட் ஆகிற ஒரு படம். ஏன்னா வந்து நிறைய ஃபேமிலிலையும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், காதலன் காதலியாக இருக்கட்டும், ஏற்படுகிற பிரச்சனையை சொல்கிற படம் தான் இந்த படம். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் விஷயம். நான் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.